ஹலோ மக்களே 367 எபிசோடுக்கு போறலாம். எபிசோட் ஷெட்யூல்ல ஹாசிராமும் மாதராவும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா அதுக்கப்புறம் பழைய சீன் எல்லாம் காட்ட ஆரம்பிக்காங்க. பார்த்தா மாதரா ஒரு ஆத்துக்கு அந்த சைடுல இருந்துட்டு கல்லெறிஞ்சு விளையாண்டுக்கிட்டு இருக்கான். பார்த்தா அந்த சைடுல கல்லே போக மாட்டுக்கு. சடனா என்னடா போக மாட்டுன்னு சொல்லிட்டு வருத்தத்துல இருந்துகிட்டு இருக்கான். சடனா ஒரு கல்லு பாஞ்சு வந்து அந்த சைடுக்கு போய் சேர்ந்துருச்சு. இதை யாரடா எரிஞ்சான்னு சொல்லிட்டு பின்னாடி பாத்துக்கிட்டு இருக்கான். பார்த்தா அப்பந்தான் ஹாசிராமாவே வந்திருக்கான். எப்பவுமே மேல் தரத்துல வந்து ஏம் வைடா அப்பனம் தாண்டா அந்த சைடு போய் சொல்லிக்கிட்டு இருக்கான் ஹாசிராமா. எனக்கு அதெல்லாம் தெரியும், நீலாம் ஒன்னும் சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டு மாதரா சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி நீ யாருடா, நீ எதுக்குடா இங்கே வந்திருக்கன்னு சொல்லிட்டு கேட்கான் ஹாசிராமாட்ட. நானா உன்னோட கல்லெறித போட்டில் நான் உன்னோட எதிரின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஹாசிராமா. பார்த்தா அந்த கதை சொல்றது ஹாசிராமா தான் சாஸ்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவர் அப்பதான் முதல்ல மாதராவை பார்த்திருந்திருக்காரு. ஆல்ரெடி உன்ட கேட்டா நீ யாருடான்னு சொல்லிட்டு மாதரா கேட்டுக்கிட்டு இருக்கான். என்னோட ஃபர்ஸ்ட் பேர் வந்து ஹாசிராமான்னு சொல்றான். ஆனா என்னோட லாஸ்ட் பேர் என்னால சொல்ல முடியாது, அதுக்கு சில ரீசன் இருக்குன்னு சொல்றான் அவன். சரிடா ஹாசிராமா, நான் யாருன்னு உனக்கு காட்டப்பன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். உடனே அந்த கள்ளத்துக்கு எரியுதான் இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கம். பார்த்தா அவனால எரிஞ்சு போகவே இல்லை அந்த கல்லு. கடனா ஹாசிராமா எரியுது அப்படி பாத்துக்கிட்டே இருக்கான். இவன் சுரிக்கன் ஜுட்சு மாதிரிலாம் எரியுதான், அப்ப இவனு ஷினோபிதான் சொல்லிட்டு பார்த்தா மாதரா எரிஞ்ச கல் அந்த பக்கம் போகவே இல்லை, அப்படியே சாஞ்சிருச்சு. டேய் நீ வேணுக்குனே என்னோட பின்னாடி இருந்துக்கிட்டு என்னை கல் எரியாத மாதிரி ஏதாவது சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான் மாதரா. சொன்னோன்னே ஹாசிராமா மிரண்டுட்டான். நான்லாம் அப்படி ஒண்ணுமே செய்யல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சோகமாகறான் அவன். டேய் நான் சாதாரணமா தான்டா சொன்னேன், நீ என்னடா சீரியஸா எடுத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான் மாதரா. இனி மன்னிச்சிருக்க, நான் ஒண்ணுமே பண்ணுன்னு சொல்லிட்டு ஹாசிராமா திரும்பி அவனே பழி சொல்லிக்கிட்டு இருக்கான். டேய் நீ நல்ல மாதிரி நடிக்கான்னு சொல்லிட்டு மாதரா ஒரு பக்கத்துல இருந்து கத்திக்கிட்டு இருக்கான். நீ எனக்கு ஈக்குவல்லாம் கிடையவே கிடையாதுன்னு சொல்லிட்டு மாதரா கத்துறான். டே ஆல்ரெடி கல்லெறிய போட்டியில நான் தாண்டா உனக்கு மேல பெட்டரா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். மாதராக்கும் ஹாசிராமுக்கு சிரிப்பு சண்டை வந்துகிட்டே இருக்கு. உடனே ஹாசிராமா சொல்றான், நான் உன்னை எதுவும் தப்பா பேசியிருந்தோம்னா என்னை இந்த தண்ணிக்குள்ள பிடிச்சி தள்ளி விட்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். அவங்களுக்குள்ளே மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா என்ன பேசிக்கிட்டு இருக்கிறதுல ஏதோ ஒரு ஷினோபி தண்ணியில மேந்து வந்துகிட்டு இருக்கான். உடனே ஹாசிராமா அவனை போய் தூக்குறான். பார்த்தா தண்ணியில ஓடுறான். தண்ணியில ஓடனே மாதரா மிரண்டான். டே இவனு ஷினோபி தானான்னு சொல்லிட்டு. டே இந்த இடம் வந்து பேட்டில் ஃபீல்டா ஆக போதுடா, அதுக்குள்ள இங்க இருந்து போயிரும் சொல்லிட்டு இருக்கான். இது ஹகரோமா கிளான் காரனுக்குள்ளதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டான் அவன். ஹாசிராமா சொல்றான், இனிமேல் நான் இங்க இருக்க விரும்பல, நான் இங்க இருந்து கிளம்பணும்னு சொல்லிட்டு வேகமா போய்கிட்டு இருக்கான். சரி உன்னோட பேர் என்னன்னு சொல்லிட்டு ஹாசிராமா கேட்கான். என்னோட பேர் ஃபர்ஸ்ட் பேர் மாதரான்னு சொல்றான். உனக்கு தெரியாத ஒண்ணுமே கிடையாது, தெரியாத ஒருத்தவங்கிட்ட வந்து பின் பேரை சொல்லக்கூடாது உனக்கு தெரியும்ல, அதனாலதான் உன்ட்ட நான் சொல்லலன்னு சொல்றான் மாதரா. அது நம்ம ஷினோபியோட லான்னு சொல்றான். சரின்னு சொல்றான் ஹாசிராமா. எங்க ரெண்டு பெர்சனாலிட்டி எல்லாமே வேற மாதிரி இருந்துச்சு, ஆனா அவனுக்கு எனக்கு ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்க மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இருக்காரு ஹாசிராமா. அதுக்கப்புறம் அடுத்த சீனை கட்டுறாங்க. பார்த்தா செஞ்சுல நிறைய பேர் இறந்திருக்காங்க, எல்லாத்தையும் அடக்கம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க செஞ்சுக்காரங்க. என்னன்னு பார்த்தா ஹாசிராமாக்கு அப்போ மொத்தம் 3 தம்பி இருந்திருக்காங்க. டோபிராமா, இட்டாமா, கவராமா. அதுல கவராமா தான் அந்த பேட்டில இறந்திருக்கான். பார்த்தா ஹாசிராமா அதை கேட்டுட்டு எப்படி சோகமா இருக்கான். உன்னை இட்டாமா அழுதுகிட்டே இருக்கான். ஷினோபி என்னைக்குமே அழக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்பா சொல்ல ஆரம்பிக்காரு. பார்த்தா தலைவன் டோபிராமா அப்பவும் மாசா நின்னுகிட்டு இருக்கான். இந்த உலகத்துல நம்ம பிறந்ததே வந்து சண்டை போட்டு சாகிறதுக்காண்டி தாண்டா, இதுக்கெல்லாம் அழக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்பா கத்திக்கிட்டு இருக்காரு. நீ அழுது உன் தம்பி அசிங்கப்படுத்த பக்கேன்னு சொல்லிட்டு அப்பா கத்துறாரு. நம்மளுக்கு இவ்வளவு நாள் எதிரியா இருந்தது உச்சியா கிளான் மட்டும்தான், இப்ப ஹகரோமா கிளான்காரன் நம்மளுக்கு எதிரி ஆயிட்டானு சொல்லிட்டு இருக்காரு அவரு. அவன் வெறும் 7 வயசு குழந்தைதான், அவனை எப்படி கொல்ல பார்த்தாங்கன்னு சொல்லிட்டு ஹாசிராமா கத்திக்கிட்டு இருக்கான். அவன் அப்பா சொல்றாரு, டே இந்த பேட்டில் நிறைஞ்ச உலகத்துல வந்து வாழுது அவ்வளவு ஈஸிலாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. அப்போ குழந்தைங்க எப்பவுமே சாகத்தான் செய்யணும்னு சொல்லிட்டு அவன் கேட்டுக்கிட்டு இருக்கான். சடனா அப்பா அடிச்சு வீசுறாரு ஹாசிராமாவே. டே கவராமா செத்தது வந்து நீ அசிங்கெல்லாம் படுத்தாதடா, அவன் வந்து ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டு ஷினோபியா தான் இறந்தான்னு சொல்லிட்டு அப்பா கத்துறாரு. சொல்லிட்டு அப்பா அங்க இருந்து கிளம்புறாரு. டோபிராமா சொல்றான், அப்பா எப்பவுமே எதிர்த்து பேச கூட உனக்கு தெரியாதான்னு சொல்லிட்டு ஹாசிராமாட்ட கேட்டுக்கிட்டு இருக்கான். டே இட்டாமா டோபிராமா, நீங்க என்னைக்குமே சாவக்கூடாதுடா, உங்களை என்னைக்குமே நான் செத்தாலும் நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கான். என்னமோ ஃபுல் ஃபிளெஜ்டு ஷினோபியா, இதுல எனக்கு பிடிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு ஹாசிராமா கத்திக்கிட்டு இருக்கான். உடனே நாங்க பிறந்ததே நாங்க சாகக்கு தான் பிறந்தோம்னு சொல்லிட்டு ஹாசிராமா கத்திக்கிட்டு இருக்கான். உச்சிகா என்ன பண்றாங்களோ அதே தான் நீங்களும் பண்ணிக்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு கத்துறான். நம்ம பிறந்த குழந்தைய ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டு ஷினோபியா வளர்க்கறதோட ஒரு தந்தையோட அன்பே அங்கதான்டா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. எவ்வளவு நாள்தான் இந்த வழியிலே போய்கிட்டு இருப்பீங்க, நம்மளும் சண்டை போட்டு நம்மளும் சாகணுமா, எப்பவுமே நம்ம குடும்ப பேர் வந்து அழிஞ்சுக்கிட்டே இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த ஷினோபி வேர்ல்டு ஒரு கேவலமான நிறைஞ்ச உலகமா வாழ்ந்துகிட்டு இருக்குன்னு சொல்றான் அவன். ஒரு குழந்தை உனக்கு என்னடா தெரியும் சொல்லிட்டு அண்ணன் அடிக்க வராரு. ஒரு டோபிராமா உள்ள வந்து உழுதுட்டான். அப்பா அண்ணனை ஒண்ணு செய்யாதீங்க, அவன் தெரியாம பேசிட்டான், அவனை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் டோபிராமா. ஹாசிராமா நீ மனசை போய் தனிச்சிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அங்க இருந்து போய்கிட்டே இருக்காரு. உடனே டோபிராமா ஹாசிராமா இட்டாரமா தனியா உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. டோபிராமா சொல்லிக்கிட்டு இருக்கான், இந்த சண்டையெல்லாம் அவ்வளவு சீக்கிரத்துல ஸ்டாப் பண்ண மாட்டாங்க அந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படி ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கே பின்விளைவுகள் வரும்னு சொல்றான். உன்னை இட்டமா நம்ம பிரதர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சாகுறாங்க, இதுக்கு நீ என்ன பதில் சொல்ல போறன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியே பேசிக்கிட்டு இருந்தா நீ சாவத்தான் போற இட்டாமான்னு சொல்றான் டோபிராமா. 2 பேருமே ஒரு வாலிப பையன் மாதிரி பேசுங்கடான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் டோபிராமா. 4th கமிங் ஷினோபி வேர்ல்ட்ல நம்ம இந்த மாதிரி தான்டா வாழ்ந்து தீரணும்னு சொல்லிட்டு இருக்கான் டோபிராமா. உனக்கு ஹாசிராமா என்னமோ பேசிக்கிட்டு இருக்கான். என்ன பிரதர் நீங்க பேசுறீங்கன்னு சொல்லிட்டு இட்டாமா கேட்டுக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நாட்கள் போக போக சண்டை நடந்துகிட்டே இருந்துச்சு. அவனுக்கு ஷினோபியும் கொல்ல ஆரம்பிச்சாங்க, ஊர்ல இருக்க சிட்டிசனையும் கொல்ல ஆரம்பிச்சாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். அதுக்கப்புறம் சண்டை போய்கிட்டே இருக்கு. பார்த்தா 5 உச்சிய மெம்பர்ஸ் என்ன இட்டாமாவே சுத்து போட்டானுங்க. அவனுக்கு சண்டை போட்டவனு யாரு என்னெல்லாம் பார்க்கல, அவனுக்கு கண்ணுக்கு எதிர்த்தாக்கல அவனுக்கு எதிரின்னு பட்டாலே எல்லாத்தையும் கொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்தா 5 பேரும் சேர்ந்து இட்டாமாவை கெஞ்சுட்சு போட்டே கொண்டிருக்கானு. பார்த்தா அப்பந்தான் ஹாசிராமா அனல் வேகத்துல வரான். இட்டாமா அங்க செத்து கிடக்கான். டே இட்டாமா என்னடா ஆச்சு என் தம்பியேன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்கான் ஹாசிராமா. அதுக்கப்புறம் பார்த்தா ஹாசிராமா அடுத்த நாள் வந்து அந்த நதியோரம் போய் உட்காந்துக்கிட்டு இருக்கான், வருத்தத்துல உட்காந்துருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா மாதரா அங்கதான் வரான். டேய் ஹாசிராமா உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். என்னடா ஒரு மாதிரி அமைதியா இருக்க, ஒரு மாதிரி பாவமா இருக்க, என்ன விவரம்னு சொல்லிட்டு
கேட்டுக்கிட்டு இருக்கான். எனக்குலாம் ஒண்ணு இல்ல, நான் நல்லா தான் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஹாசிராமா. ஒண்ணு இல்லன்னு சொல்லிட்டு திரும்புறான். பார்த்தா அழுதுகிட்டே திரும்புறான். நீ அழுதுகிட்டு என்னடா ஒண்ணு இல்லன்னு சொல்லிட்டு கத்துறான் மாதரா. என்னடா ஆச்சு, ஏன்டா அழுகுறன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். என்னோட சின்ன தம்பி இறந்துட்டான்னு சொல்றான் அவன். இந்த நதிக்கு வந்து என்னோட மனசுல உள்ள எல்லாத்தையும் நான் இங்கே வச்சு அழிச்சிட்டு போலான்னு வந்திருக்குன்னு சொல்றான் அவன். உன்னோட பேர் மாதரா தானே, உன்னைய பாக்கல என்னைய பார்க்க மாதிரியே இருக்குன்னு சொல்றான் ஹாசிராமா. உனக்கு ஏதோ அண்ணன் தம்பிங்க எல்லாம் இருக்கானான்னு சொல்லிட்டு ஹாசிராமா கேட்டுக்கிட்டு இருக்கான். நான் 5 பேர்ல ஒருத்தன் சொல்றான் அவன். அவங்களையும் சில பேர் இறந்துட்டாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் மாதரா. ஒன்னொன்னு ஹாசிராமா மிரண்டுட்டான். நம்ம எல்லாரும் சினோபி தானே, நம்ம எப்போ இறப்போம் நம்மளுக்கே தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். நம்ம பிறந்ததை இறக்கதான் சொல்றான் அவன். என்னதான் சண்டை நடந்தாலும் 2 பக்கத்துல ஆளுக இறந்துகிட்டே தான் இருக்காங்க. இப்படி சண்டை போட்டு எல்லாமே வேஸ்ட்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இவனுக்கு கட்ஸ்னா என்னன்னே தெரியல, என்னன்னே தெரியாம வாழ்ந்துகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஹாசிராமா. சடன் அந்த ஸ்டோனத்துக்கு ஒரு வீசி வீசுறான். எல்லாரும் மனசுக்குள்ள முட்டாள் மாதிரி தான்டா யோசிக்கானுங்கன்னு சொல்றான். எப்பவுமே நம்ம மனசுல உள்ள கட்ஸை எப்பவுமே வெளியே கட்ட முடியாதுன்னு சொல்லி ஹாசிராமா சொல்லிக்கிட்டு இருக்கான். எனக்கு அதெல்லாம் தெரியாது, ஆனா நான் இங்க வெளியே வரையில, நான் எப்பவுமே என்னோட கட்ஸை கட்ட தான் வந்திருக்கேன்னு சொல்றான். சடனா அவன் ஸ்டோனத்துக்கு இங்க இருந்து அந்த பக்கம் எரிஞ்சிட்டான். டே பாத்தியா, ஒரு வழியா என்னோட கல் இங்க இருந்து அந்த பக்கம் போயிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கான். நீ மட்டும் இதை பண்ணலடா, நானும் பண்ணிட்டேன்டா, நானும் அந்த பக்கம் போயிட்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் மாதரா. உடனே ஹாசிராமா சாஸ்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். நான் மாதரா அந்த சமயத்துல என்ன நானே பார்த்த மாதிரி இருந்துச்சுன்னு சொல்றான். என்ன மாதிரி அவன் ஒரு முட்டாள் குழந்தையா தான் இருந்தான். நான் என்ன பார்த்த மாதிரி தான் அவனையும் பார்த்தேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஹாசிராமா. இந்த வாரில நான் மட்டும் தான் சீரழிஞ்சிருக்கேன்னு அவனும் அதுக்கு மேல பட்டிருக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். நான் இந்த உலகத்துல மாதராவை ஒரு கிஃப்டா தான்டா பார்த்தேன் அப்படின்னு சொல்றான். சரி, உன் மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு நான் சொல்லட்டுமான்னு சொல்லிட்டு மாதரா கேட்கான். டே, உன்னோட ட்ரெஸ்ஸையும் உன்னோட முடியையும் பார்த்தாலே உன்னை பாக்கில கோமாளிமா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். திரும்பியும் தலை தொங்கிருச்சு அவனுக்கு. பார்த்தா அந்த சமயத்துல இருந்து அவனுக்கு டெய்லி மீட்டிங் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கானுங்க. பார்த்தா அவனுக்குள்ளே ஷினோபி சண்டை வச்சு விளாண்டுக்கிட்டே இருந்திருக்கானுங்க. எங்களோட குடும்ப பேர் எங்களுக்கு என்னன்னே தெரியாது, ஆனா நாங்க ஷினோபி மூவ்ஸ் எங்களுக்குள்ளே கத்துக்கிட்டே இருந்தோம். நாங்க டே பை டே நாங்க வந்து ட்ரைனிங் எடுத்துக்கிட்டே இருந்தோம் சொல்றான் ஹாசிராமா. நாங்க அப்பத்தை பத்தியும் பேசுவோம், ஃபியூச்சரை பத்தி ஒன்னா பேசிக்கிட்டே வாழ்ந்துகிட்டே இருந்தோம் சொல்லிட்டு. டே, உன்னோட டைஜுட்ஸ் யூஸ் பண்ணி நீ ஜெயிச்சிட்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் மாதரா. நம்ம 2 சண்டை போட்டு டிரா மேட்ச் தான்டா ஆகுதுன்னு சொல்றான். டிரா மேட்சா? டே, நீ தான்டா சாஞ்ச, இது ஒன்னும் டிரா கிடையாது, நான் தான்டா வின்னர்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஹாசிராமா. பார்த்தா ஒரு கல்லு மேல இருந்து வந்து உழுது ஹாசிராமா அப்படியே சாயிரும். இது எப்பண்டா உழுதுச்சுன்னு சொல்லிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கான் ஹாசிராமா. நான் தான் சொன்னோம்ல இந்த மேட்ச் தான் டிரா ஆச்சுன்னு சொன்னோம்லன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இதே எப்பண்டா போட்டேன்னு சொல்லி கேட்காம, நீ என்னை அடிச்சு அடுத்த செகண்ட் கல்லத்துக்கு நான் மேல போட்டேன்டா, அதான்டா அவன் தலையில விழுந்துச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. உடனே ஹாசிராமா மாதரம் பேசிட்டு இருக்காங்க. நான் அந்த ஃபியூச்சரை மாத்த பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கேன், ஃபியூச்சர் என்னெல்லாம் செய்யலாம்னு சொல்லிட்டு யோசிக்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. டே, நம்ம இப்ப என்னதான் ஃபியூச்சரை பத்தி பேசினாலும் அதை பத்தி ஒன்னும் நடக்க போறதுன்னு சொல்றாங்க. முதல்ல நம்ம ஸ்ட்ராங் ஆகணும், எப்போ நம்ம ஸ்ட்ராங் ஆகிறோமோ அதுக்கப்புறம் தான் நம்ம பச்சை பத்தி நிறைய பேர் கேட்பாங்கன்னு சொல்றாங்க. நம்ம எல்லா ஜுட்ஸ்லயும் மாஸ்டர் ஆகணும், நம்மள்ட்ட வீக்னஸே இல்லாம ஆகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு சுத்தி இருக்க வாலிப பசங்கள்ல இப்ப நான் தான்டா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் மாதரா. அதுக்கப்புறம் பார்த்தா மாதரா பாத்ரூம் போய்கிட்டு இருக்கான். சடனா அவன் பின்னாடி வந்து பேசிக்கிட்டு இருக்கான். பாத்ரூம் போலையாடா பின்னாடி வந்து பேசணும்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிட்டான் மாதரா. அதுக்கப்புறம் நாளுக்கு நாள் அப்படி கத்தி கத்தி விளாண்டுக்கிட்டே இருக்கானுங்க, என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருக்கானுங்க அவனுக்குள்ளே. ஒரு வாட்டி நாங்க பேசல நாங்க எங்களுக்குள்ளே க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆனோம், அது எங்களுக்கே தெரியலன்னு சொல்றான் ஹாசிராமா. அதுக்கப்புறம் மாதரா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹாசிராமா அனலகத்துல வரான். டே மாதரா, இன்னைக்கு நான் ஒரு புது ஜுட்ஸு கத்துட்டு வந்திருக்கேன்டா, அதுல நம்ம மாஸ்டர் ஆகும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி பண்ணி காட்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். சீக்கிரம் டைஜுட்ஸு டெக்னிக்னு சொல்றான். சூப்பர் ஃபயர் ஸ்டைல் கென்ஜுட்ஸு ஸ்லைஸ் ஜெயின் ஷூரிகன் 2 ஸ்டெப் டிராப் ஜுட்ஸுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். நீ பண்ண எதையுமே நல்லா பார்க்கவே முடியலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் மாதரா. இது டைஜுட்ஸோ கென்ஜுட்ஸோன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். ஜுட்ஸு சொன்ன பேரே ரொம்ப பெருசா இருக்குடா, இதெல்லாம் எவன்டா ஞாபகம் வச்சிருப்பான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். கொஞ்சம் பொறுமையா நான் சொல்லித்தரேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு அதெல்லாம் வேண்டாம், இன்னைக்கு எவன் மழை ஏறுதானோ அதான்டா போட்டின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். பார்த்தா மாதராட்ட அவன் பேசிக்கிட்டு இருக்கான். பார்த்தா அதுக்குள்ள ஹாசிராமா எஞ்சி ஓட ஆரம்பிச்சிட்டான். நான் தான்டா ஃபர்ஸ்ட் ஓடுவேன்னு சொல்லிட்டு. சடனா ஹாசிராமா மேல போய் ஃபர்ஸ்ட் நிக்கான். டேய், நான் தான்டா ஜெயிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் மாதரா. டேய், நீ எனக்கு முன்னாடி ஓடிட்டா, அதனால தான்டா ஜெயிச்சேன்னு சொல்லிட்டு கத்துறான். அதுக்கப்புறம் மலை ஏறி வந்து அப்படி காடே பார்க்கானுங்க. டேய், இந்த காடை பத்தியா எவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான் ஹாசிராமா. ஆனா உன்னோட கண்ணை கம்பேர் என்னோட கண் வந்து ரொம்ப தூரமா பாக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். என்கிட்ட சேலஞ்ச் பண்றேன்னு சொல்லிட்டு மாதரா கேட்டுக்கிட்டு இருக்கான். என்னடா சடனா என்னென்னமோ பேசுறேன்னு சொல்லிட்டு உன் கண்ணை நினைச்சு நீ ஏன்டா பெருமைப்படுறன்னு சொல்லிட்டு ஹாசிராமா கேட்கான். ஆமா, என்கிட்ட ஏன்னா ஷே அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கான். ஷேவா அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு ஹாசிராமா கேட்கான். சடனா அப்ப இந்த மாதராக்கு ஞாபகம் வருது, நம்ம சரிங்கன்னு வச்சிருக்கிறது அவனுக்கு சொல்லிட்டோம்னா நம்ம உச்சியால உள்ளவன் தெரிஞ்சுன்னு சொல்லிட்டு அமைதி ஆயிட்டான். சரி, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்ன சொல்லுன்னு சொல்லிட்டு இருக்காம. என்னோட அண்ணன் தம்பி கூட என்னால காப்பாற்ற முடியல, நான்லாம் இந்த இதுல இருக்கிறதுக்கே தகுதி கிடையாது சொல்லிட்டு இருக்கான் மாதரா. உடனே ஹாசிராமா பழசை யோசிச்சு பார்க்க அவன் தம்பி இட்டாமா இறந்தது. என்னை மன்னிச்சிரு, நான் பழைய நினைவுகள்லாம் ஞாபகம் வந்துட்டு அதனாலதான் அப்படி பேசணும்னு சொல்றான் மாதரா. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லடா, எனக்கும் அதே தான்டா சொல்றான் ஹாசிராமா. சரி, இப்போ உனக்கு எத்தனை பேர் தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஹாசிராமா கேட்கான். எனக்கு இப்போ ஒரே ஒரு தம்பி தான் இருக்கான் அப்படின்னு சொல்றான் மாதரா. ஆனா என்னோட உயிரை கொடுத்தாச்சு அவனை காப்பாத்துன்னு சொல்றான் அவன். உனக்கு என்னடா ஹாசிராமா இருக்குன்னு சொல்லி கேட்கான். எனக்கு ஒரே ஒரு தம்பி தான் இருக்கான், அவனையே உயிரை கொடுத்தாச்சு நான் காப்பாத்துன்னு சொல்றான் அவனுங்க. எல்லாத்தையும் நம்ம டிசைட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கான் ஹாசிராமா. இங்க ஒரு ஊரை ஸ்டார்ட் பண்றோம், இங்க குழந்தைகள்லாம் படிக்க வைக்க போறோம், அவங்களுக்குன்னு ஒரு ஸ்கூலை கிரியேட் பண்றோம், அங்க சின்னபிக்கெல்லாம் சண்டை போட்டு பயிற்சி எடுக்க மாதிரி கொண்டு வரோம் அப்படின்னு சொல்றான் அவன். அதுக்கப்புறம் இந்த ஊர்ல என்னெல்லாம் வைக்கணுமோ எல்லாத்தையும் பத்தி பேசுறான் ஹாசிராமா. நம்ம இனிமேல் ஒவ்வொரு ஊருக்குலாம் சண்டை போட வேண்டாம், எப்பவுமே அலைன் சின்னபியா நம்ம வாழலாம்னு சொல்லிட்டு இருக்கான். நான் டிசைட் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கேன் ஹாசிராமா. சரி, நீ டிசைட் பண்ணிட்டு அப்புறம் உன் கூட சேர்ந்து நான் இதை டிசைட் பண்ணிருக்கேன்னு சொல்றான் மாதரா. என்னோட தம்பியை காப்பாற்றணும், அதுக்கு என்னன்னாலும் செய்வேன்னு சொல்றான். அன்னைக்கு நான் ஒரு முடிவு எடுத்தேன், நான் இந்த மாதிரி ஒரு வில்லேஜை கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நான் கிரியேட்டும் பண்ணேன் வருங்காலத்துல சொல்றான். அதுக்கப்புறம் அடுத்த நாள் கட்டுறாங்க, 2 நதியோரம் நின்றுட்டு இருக்கானுங்க, 2 பேரும் கல்லெறிஞ்சு விளாண்டுட்டு இருக்கானுங்க அவனுங்க. சரி, நம்ம அடுத்த வாட்டி மீட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போய்கிட்டு இருக்கானுங்க 2 பேரும். பார்த்தா ஹாசிராமா வீட்டுக்கு நடந்து போய்கிட்டு இருக்கான். பார்த்தா டோபிராமா அங்க வரான். அண்ணா, நீ என் கூட வான்னு சொல்றான் டோபிராமா. சடனா ஹாசிராமா சந்தேகப்படுது எதுவும் பார்த்துட்டானு சொல்லிட்டு உடனே அப்பாட்ட வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டான் டோபிராமா. ஹாசிராமா
ஒரு பையனை நீ மீட் பண்றீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காம உங்களுக்கு எப்படி தெரியும் சொல்லிட்டு காசிராமா கேட்கான். அப்பா வந்து உன்னை ஃபாலோ பண்ண சொன்னாரு, அதனால தான் நான் ஃபாலோ பண்ணேன்னு சொல்றான் டோபிராமா. உன்னோட எனக்கு சென்சிட்டிவ் ஸ்கில் அதிகம் இருக்கு, அது உனக்கு தெரியும்னு சொல்லிட்டு டோபிராமா கேட்கான். இந்த பையனை மீட் பண்ணல, அந்த பையன் மேல எங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு, அதை நான் செக் பண்ணி பார்த்தேன்னு சொல்றாரு அப்பா. அந்த பையன் உச்சியா கிளான்ல உள்ளவன்னு சொல்லிட்டு இருக்காரு அப்பா. அந்த கிளான்ல உள்ளவங்க தான் நம்ம கிளான்ல உள்ள நிறைய பேரை கொல்றாங்கன்னு சொல்றாரு அவர். உச்சிகா ஒன்னொன்னே காசிராமா மிரண்டுட்டான். காசிராமா நினைக்கான், அப்ப நான் நினைச்சது கரெக்ட் தான், உச்சிகாவான்னு சொல்லிட்டு. உங்க ரெண்டு பேருக்கும் ஆல்ரெடி தெரியுமான்னு சொல்லிட்டு அப்பா கேட்டுக்கிட்டு இருக்காரு. எங்க ரெண்டு பேருக்குமே எங்க கிளான் பேர்லாம் தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க காசிராமா. டேய் காசிராமா, நீ பண்ற விஷயம் என்னன்னு உனக்கு புரியுதான்னு சொல்லிட்டு அப்பா கேட்டுக்கிட்டு இருக்காரு. நீ செஞ்சுக்கலன்னு உச்சியா கிளான் என்னைக்குமே ஒண்ணு சேராதுடா, ரெண்டு பேருமே வாழ்நாள் முழுக்க எதிரின்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். நீ அவங்க கூட பேசுறது வந்து நம்ம கிளான்காரங்களுக்கு தெரிஞ்சுன்னா உன்னை ஒரு துரோகின்னு அறிவிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. எதிரிக்கு ஸ்பை வேலை பார்க்குற மாதிரி ஆயிராதுன்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. அடுத்த வாட்டி அந்த பையனை மீட் பண்ணா அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போன்னு சொல்றான் அவன். உச்சியா கிளான்ல உள்ள இன்டெல் மட்டும் எடுத்துட்டு சொல்றாரு அப்பா. இதுதான் உன்னோட மிஷன் சொல்றாரு அவரு. ஆனா அதுவே அந்த பையன் உன்னை நோட்டீஸ் பண்ணிட்டான்னா அவனை நீ கொன்றுன்னு சொல்றாரு அவரு. சொன்னோடனே காசிராமா மிரளதான். அதோட எபிசோட் முடியுது. அதுக்கடுத்த எபிசோட் சந்திப்போம். மறந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பட்டன் வாங்கி. See you, bye.